தவறான இணையை கண்டறிக. முரணி உடன்பட்டு. பொறுத்துக. முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நாலடியார் வெற்றிவேகை. இதுக்கான பொறுத்துக ஆப்ஷன் ஏ. முல்லைப்பாட்டுனாலே நெஞ்சாற்றுப்படை. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 4 தான் முதல்ல இருக்குது. அப்படியே பார்த்தோன்னே நீங்கள் அடிச்சிடலாம். அப்படியே ரிவர்ஸ் 4 3 2 1. ஓகேங்களா. அடுத்த பொறுத்துக. தமிழ் தூதர் பாலராயவன் பன்மொழி புலவர் சொல்லின் செல்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான அவங்க யாரோட பேர் அப்படிங்கிறத நம்ம பொருத்தணும். தமிழ் தூதர்னா தனிநாயகம் அடிகள். பாலராயன் அப்படின்னா ஆப்ஷன் திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்படின்னா அப்பாதுரையார். சொல்லின் செல்வர் சேதுராம பிள்ளை. ஓகேங்களா. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தாம் உரையில் குறிப்பிட்டவர். அதாவது அவர் எழுதிய உரையில் ஐம்பெருங்காப்பியத்தை பற்றி சொன்னவங்க யாருன்னா மயிலநாதர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். முதல்ல திராவிடம் என்னும் சொல்லை யார் குறிப்பிட்டாங்கன்னா குமரில்லா பட்டர். ஓகேங்களா. நாயக்கர் கால சிற்ப கலைகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வது, அதாவது சோழர் காலனா தான் தஞ்சை பெரிய கோயில். நாயக்கர் காலங்கும்போது ராமேஸ்வரம் பெருங்கோயில். ஓகேங்களா. தேவததும்பி அப்படிங்கிறது எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவர் ஆட்டத்துக்குள்ள இசைக்கருவி. அதாவது நம்ம பொன்னியின் செல்வனில் ஆடுவாங்க இல்லையா, அதுதான் தேவராட்டம். இப்போ இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு இந்த லைன் யாருக்கு எழுதிய கடிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் யார் எழுதுனா அப்படின்னா பேரறிஞர் அண்ணா எழுதிய வரிகள். ஓகேங்களா. குமரிகண்டம் நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை எது? இதில் குமரிங்கிற நோய்க்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த குமரிங்கிறது எந்த வகையான மூலிகைன்னு கேட்டிருக்காங்க. குமரிங்கிறது கற்றாழை, சோத்து கத்தாழை இருக்குங்க இல்லையா, ஆலிவரா, அதுதான் கற்றாழைன்னு இருக்காங்க. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாலிங்கம், ராமாமிர்தம், பண்டித ராமாபாய், மாலால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க முத்துலட்சுமி ரெட்டினாலே நம்மளுக்கு தெரியும், புற்றுநோய்க்காக உள்ளவங்க. மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். ஓகேங்களா. அடுத்தது பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர். மாலாலா அப்படிங்கிறவங்க பெண் கல்விக்காக இது பண்ணவங்க. ஓகேங்களா. ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை எது? அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக அப்படிங்கிறது தொழில் பெயர். ஓகேங்களா. திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. அதாவது ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டாங்க, செகண்ட் லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வன்மையுள்ள எல்லாம் தலை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் எது? அது கும்பகர்ணத்த ஓசை. ஓகேங்களா. அந்த சத்தத்தை உலக்கையால் இடிக்கிற சத்தத்தை வச்சுருக்க சத்தத்தில் தான் அவர் எழுந்திருப்பார் அப்படிங்கிற மாரி அந்த காட்சியில் சொல்லியிருப்பாங்க. பின்வரும் பாடலை எந்த படிவ வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. ஓகேங்களா. இது மெய்ப்படிவமம். கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடலை இயற்றியவரை தேர்வு செய்க. அதாவது கலித்தொகையை முல்லைத்திணைக்குரியதை ஏற்றினவர் சோழன் நல்லுரிந்தன். சிதைவாள் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. ஓகேங்களா. சீராப்புராணம் இவருடைய உதவியால்
பெற்றது. அபுல் காசிம். ஓகேங்களா. 2 அடிகளை கொண்ட டேஷால் தொடங்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். அதாவது 2வது எழுத்து வர்றது. ஓகேங்களா. முதல் எழுத்து வர்றது மோனை, 2வது எழுத்து வர்றது எதுகை, கடைசி எழுத்து வர்றது ஏபு. ஓகேங்களா. இது வந்து 2ஆம் அடினா எதுகை. இது பாருங்கள், பொறுத்துக. விசம்பு, துளை, கனல், களிர், மறுப்பு. விசம்புனா வானம். ஓகேங்களா. துளை அப்படின்னா துளைக்கோள், அதிலே இருக்க ஆப்ஷன். கனல் அப்படின்னா நெருப்பு. களிர் அப்படின்னா தந்தம். மறுப்புனா தான் தந்தம். களிர் அப்படின்னா யானை. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. கீர்த்தனைகளை டேஷ் வகைகளில் ஒன்று. கீர்த்தனை வந்து சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. ஓகேங்களா. தென்மாங்கு பிரித்து எழுதுக. ஆப்ஷன் டி தென் ப்ளஸ் பாகு. எனக்கு என்னமோ ஆப்ஷன் ஏவாக இருக்குன்னு தோணுது, ஆனால் அவங்க டி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கரெக்ட் ஆன்சரோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 145க்கு இந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க. இப்பாடலை இயற்றியவர் டேஷ் சித்தராவார். இடைக்காட்டு சித்தராவார். ஓகேங்களா. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருள் உள்ளில் துதிய உணர்வடைந்த போற்றீரே. ஓகேங்களா. இப்பாடலை இயற்றியவர் இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டை பாடியவர் பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவடியார் யார்? தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார்? திருநாவுக்கரசர். இதெல்லாம் சுந்தரன்னு எழுதிடக்கூடாது. அப்பர்னா திருநாவுக்கரசர் தான். ஓகேங்களா. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடரை உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. அதாவது கவிதையை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆகுப்பெயரை பயன்படுத்தாத பழமொழியை தேர்வு செய்க. இது 4 படித்து பாருங்கள். அதில் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆகுப்பெயரை பயன்படுத்தாத. அதாவது ஆவலும் வேலும், நாளும் இரண்டும், 5இல் வளையாதும் 50இல் வளையுமா அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாளும் கிழமை அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்டு. இந்த லைனில் வரக்கூடிய இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள எதுகையை வகைப்படுத்துக. ஓகேங்களா. எதுகைனா 2ஆம் எழுத்து. ஓகேங்களா. 2வதுல இன் இருக்குது. பன்னோரும் நன்னிலம், இது 2 கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 3 இது 2 வந்துச்சுன்னா பேலிலை புதுகை. ஓகேங்களா. இதுதான் இதுக்கான ஆன்சர். இதுகை தான் கேட்டிருக்காங்க. 1, 3 வந்தால் பேலிகை எதுகை, பூலிகை எதுகை. அழகி குளிர்ந்த கடம்பவனத்தில் விட்ட இறைவன் நீங்கினார். எவ்வகை வாக்கியம்? இது தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். இது தன்வினை, தன்னை பற்றி தான் சொல்கிறாங்க. இதுவும் பின்வரும் தொடரில் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. என்ன தொடர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். குமரன் மலையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். ஓகேங்களா. நனையாமல் இல்லைங்கிறத அப்படியே சொல்கிறாங்க இல்லையா.